வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட 22ஆம் தேதிக்குரிய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தது. மார்க்கெட் அடுத்து சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2ல நமக்கு கரெக்டாக ஒரு மாற்றம் எடுத்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே இருந்து கடைசியில் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 1 ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நிஃப்டி 50யோட 23ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். இங்கே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பைவட் பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா 24,743 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,877 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப இதே ஜோனையும் உடைச்சு நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 25,018 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நமக்கு அடுத்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழ் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா 24,468 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,327 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கேயும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,193 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் 22ஆம் தேதிக்குரியதை பார்த்துடலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே எக்ஸாக்டா நமக்கு சப்போர்ட் லெவல் 1லயே ஒரு சின்ன மாற்றம் மார்க்கெட்ல கொடுத்துருக்கு. அடுத்த கட்டத்துல சப்போர்ட் லெவல் 1 உடைச்சு, ஆனா சப்போர்ட் லெவல் 2ஓட ஜோன் நமக்கு இங்க பிரேக் அவுட் பண்ணாம திரும்பவும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்து பைவட் பாயிண்ட் ஜோன்ல நமக்கு இங்க பார்த்தோம்னா ஆரம்பிச்சதுக்கு மேல போய் நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இது அடுத்த கட்டத்திற்கான பாசிட்டிவா நமக்கு காட்டுது. மேலும் இங்க ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து 15 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட்ல 23ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,099 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜோனையும் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா 55,257 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,519 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா 54,679 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,417 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,259 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.